தீவிரமாக டிராக் செய்யும் போலீஸ். செந்தில் பாலாஜி சுற்றி வளைப்பு, கைது நடவடிக்கை தீவிரம். சென்னை எம்ஆர்சி நகரில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்தை மையமாக கொண்டு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை மாநகர காவல்துறையினர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் அங்கு தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் முக்கிய தொடர்புடையவராக கருதப்படும் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமாரை கண்டுபிடிக்கும் பணியும் வேகமடைந்துள்ளது. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் இருவரின் இருப்பிடத்தையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எந்த நேரத்திலும் இருவரிடமும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற சூழல் உருவாகி இருப்பதால் அரசியல் வட்டாரங்களிலும் இந்த விவகாரம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமிருந்து பணம் பெற்று மோசடி செய்ததாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி முதல் குற்றவாளியாகவும் அவரது சகோதரர் அசோக் குமார் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதே வழக்கை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அமைப்புகளும் பல்வேறு கட்டங்களில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் நீதிமன்ற காவலில் இருந்த செந்தில் பாலாஜி பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். ஆனால் தற்போது இந்த வழக்கில் சில புதிய அம்சங்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த விசாரணையை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளனர். அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் இல்லத்திற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வீட்டில் பணியாற்றி வந்த ஊழியர்களிடம் அதிகாரிகள் நீண்ட நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். குறிப்பாக அசோக் குமாரின் தற்போதைய இருப்பிடம், வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் சமீபத்திய நகர்வுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் மற்றும் புதிதாக கிடைத்துள்ள சாட்சிகளின் அடிப்படையில் விசாரணை வேகம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இருவரின் நகர்வுகளையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக எம்ஆர்சி நகர் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜியின் இல்லத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் தொடர்பான இந்த வழக்கு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதோடு வரும் நாட்களில் நடைபெறவுள்ள சட்ட நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.